அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாக்கியா ஒரு வழியாக கோபிநாத் இப்போவாது புரிஞ்சுக்கிட்டாருல்ல, அவங்க மனைவி குழந்தை எந்த அளவுக்கு முக்கியன்றது புரிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்ப சந்தோஷம்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா பட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஈஸ்வரி இனியெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பாக்கியா கிட்ட ஆர்கியூ பண்ணுறாங்க. இப்போ உனக்கு சந்தோஷமா, என் பிள்ளை எங்கிருந்து பிரிக்கணும் தானே நீ ஆசைப்பட்ட அப்படிங்கிற மாதிரி கண்டபடி பேசுகிறாங்க நம்ம ஈஸ்வரி. ஆனால் ஈஸ்வரியோட பேச்சுக்கெலாம் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் நம்ம பாக்கியா அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஈஸ்வரி என்ன பண்ணாங்க, பாக்கியா நீ நினச்சபடியெல்லாம் ஒன்றும் என் பையன் அங்கேயே அந்த ராதிகாவை நம்பிலாம் இருக்க மாட்டான், என் பிள்ளை கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு வருவான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா கிட்ட சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் நம்ம கோபி வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும்போதே வீட்டில் அந்த கேட்டை ஓப்பன் பண்ணுற சத்தம் கேட்குது. இதை கேட்டதுமே ஈஸ்வரி, இனியா, செலின் 3 பேரும் ரொம்ப சந்தோஷத்தோட வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா நம்ம கோபியை பார்த்ததுமே எல்லாரோட முகத்துலேயும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாமல் நம்ம ஈஸ்வரி என்ன பண்ணாங்க, பாக்கியா என் பையன் வர மாட்டான்னு நீ சொன்னல, என் பையன் எப்படி வந்திருக்கான் பாரு, அம்மாவை காயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் உடனடியே திரும்பி வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க. உடனே நம்ம கோபி என்ன பண்ணான்னா, ஆமாம்மா நீங்கள் சொன்னது ரொம்ப சரிதான், உங்ககிட்ட கொடுத்த வாக்குப்படி நான் உங்களோட இருக்கணும் அப்படிங்கிறத என்னோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் நான் இருக்கிறதுனால என் பசங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்கல்ல, அதனால தான் நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரி வந்து, ஏன் கோபி வெளியே நிற்கிற, வா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. கோபி இந்த வரமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டை மொத்தமாக ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா நம்ம ராதிகா சூட்கேஸும் கையுமா வந்து நின்றுருக்காங்க. இதை பார்த்ததுமே நம்ம ஈஸ்வரி ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா இது, இவ எதுக்காக இங்கே வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி பேய் அறிஞ்ச மாதிரி நிற்கிறாங்க. கோபி வந்து, அம்மா ராதிகாவும் மையவும் இதுக்கப்புறம் ஏன் கூட இந்த வீட்டில் ஒன்றா தான் இருக்க போகிறாங்க, அவங்கள பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது, நான் இல்லாமல் அவங்களும் இருக்க முடியாது, அதனால் அவங்க இந்த வீட்டில் இருக்கிறதா சரி. அது மட்டும் இல்லாமல் நான் இந்த முடிவை தனிப்பட்ட வகையில் மட்டும் யோசித்து முடிவெடுக்கல, உங்கள் எல்லாரோட நலனையும் யோசித்து தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கும் நான் கூடவே இருக்கணும், இனியா செலினும் நான் இங்கே இருக்கணும் தானே ஆசைப்பட்றாங்க, அதனால தான் இந்த முடிவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி ராதிகாவை கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி என்ன பண்ண போகிறாங்கன்னா, நம்ம ராதிகா பண்ணுறது எல்லாமே ஒரு குற்றமா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கோபி முன்னாடி முன்வைக்க போகிறாங்க. இந்த ப்ராப்ளத்தெல்லாம் சமாளித்து நம்ம ராதிகா எப்படி அங்கே அவங்க லைஃப்பை ரன் பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.